மனிதர்களுக்கு அடிப்படை தேவைகள் உணவு, உடை, இருப்பிடம் அப்படின்னு வந்தா, இருப்பிடத்தை தாண்டி அவன் வெளியில வந்தான்னா கழிப்பிடம் அப்படிங்கிறது, கழிப்பறைகள் அப்படிங்கிறது ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயோ இல்லை ஒரு நார்மல் சாலையிலேயோ நீதிமன்றங்கள்லேயோ கூட கழிப்பறைகள் சரியா இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பொதுமக்கள் கிட்ட இருந்து வந்துட்டே இருக்கு. இது தொடர்பான ஒரு வழக்கு வந்திருக்குல்ல. இது ஒரு பெரிய பரிதாபம் தான் நான் சொல்லுவேன். இந்தியாவுக்கான பெரிய பரிதாபம், இந்தியாவிற்கே பெரிய பரிதாபம். ஏன் என்று சொன்னால், இது வந்து அதாவது நம்ம ஜிடிபி தமிழ்நாடு ரொம்ப பெருசு, என்ன எல்லா இதுவும் வந்து ரொம்ப அழகா நம்ம டெவலப் ஆகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். உதாரணமாக இந்த இதுக்கு முன்னாடி சொல்றோம், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ளவர் மார்க்கெட், பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே வந்து பஸ் ஸ்டாண்டு, பூக்கடை பஸ் ஸ்டாண்டில் கழிப்பறையே இருக்காது. அதை விட அங்கே ஒரு சிலை ஒன்று இருக்கும் பக்கத்தில், அந்த சின்ன போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி சின்னதாக ஒன்று இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் அங்கே வெறும் பைக்குங்களாக விட்டுருப்பாங்க. அங்கே பைக்லேயே பக்கத்துலேயே வந்து ஒன்று போயிடுவாங்க. ஆண்கள் பெண்கள் என்ன? பெண்கள் ரொம்ப ரொம்ப பரிதாபம். அதனால தான் சில பெண்கள் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு பயப்படுவாங்க. இந்த மாதிரி பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு அல்லது சாதாரண மனிதனுக்கு திடீர்னு ஒரு உபாதை, உடல் உபாதை ஏற்பட்டுச்சுன்னா எங்கே இருக்கு அப்படின்னு சொன்னா எங்கேயுமே வந்து கழிப்பறை இல்லை. அப்படியே இருந்தாலும் கட்டண கழிப்பறையா இருக்கிறது. நான் என்ன சொல்றேன், எப்படி முதல் இந்த முதியோர்களுக்கெல்லாம் வந்து காப்பகம் வேணும், டிஸ்ட்ரிக்ட் வைஸா வேணும்னு சொல்றோமோ, அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பணம் வாங்கு. இட் இஸ் அ வெல்ஃபேர் ஸ்டேட் தானே. ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லைன்னா நம்ம கூட போடலாம் ஒரு பெட்டிஷன், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், நியூஸ் 7 கூட போடலாம். இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் வந்து அட்லீஸ்ட் இவ்வளவு தூரத்துக்கு இவ்வளவு, அதாவது 1 கிலோமீட்டருக்கு ஒன்று இருக்கணும், ஒரு மக்கள் தொகை இருக்கிற இடத்துல பொதுவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து எங்க ஹைகோர்ட் எதிர்க்க, எம்பிஏ எதிர்க்க அந்த வால் இருக்குல்ல, சுவர், அங்கே பயங்கரமா நாத்து அடிக்கும். இன்னும் சொல்ல போனால் பஸ் ஸ்டாண்ட் எடுத்த பிறகு ரொம்ப ஃப்ரீ ஆயிடுச்சு அது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்து, அதே மாதிரி பஸ் ஸ்டாண்ட் உள்ளுக்குள்ள வரவங்களுக்கு கூட ஃபேமிலி கோர்ட்டுக்கு எதிர்க்க ஒரு பாத்ரூம் இருக்கு, அல்லது ஹை கோர்ட்ல ஒரு கீழே ஒரு பாத்ரூம் இருக்கு. இதெல்லாம் வந்து பப்ளிக்கு வந்து ஒரு அக்சசிபிலிட்டி, உடனே அவங்களால போக முடியுமானா முடியாது, அவங்களுக்கு தேடணும். அந்த மாதிரி ஒரு பெரிய கழிப்பறைகள் பெருசா இருக்கிறத விட அங்கங்க இருக்கிறது ஒரு மிக முக்கியமாக இருக்க வேண்டும். தேவையான இடங்களில் தேவையான அளவுக்கு இருக்கணும் அப்படின்றதுதான். இது சம்பந்தமா வந்து இதுலயும் ஒரு கேஸ் வந்திருக்குன்னு பாத்துங்க. ஜஸ்டிஸ் SM சுப்பிரமணியம் அவர்களும் ஜஸ்டிஸ் மரியா கிளட் அவர்களும் இது சம்பந்தமாக ஒரு உத்தரவு வழங்கியிருக்காங்க. நிறைய இடங்கள்ல இருக்கணும், நிறைய இடங்கள்ல கழிப்பறைகள் இருக்க வேண்டும். அதுவும் அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப அங்கங்க கழிப்பிடங்கள் வேணும் அப்படின்னு சொல்றோம். சில கழிப்பிடங்கள் வந்து போறதுக்கே சகிக்காது, உள்ள போறதுக்கே போகாது, அவ்வளவு பல அப்படின்னு சொல்லலாம். டி நகர்ல இருக்கிற ஒரு கழிப்பிடம் சம்பந்தமா கூட நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கு, நாங்களும் நியூஸ்ல போட்டிருக்கோம். அப்படியா? சரி, அது சம்பந்தமா இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து காதுக்கே எட்ட மாட்டேங்குது பிடபிள்யூடிக்கும் அண்ட் கார்பரேஷன் சென்னைக்கும். ஆனா இது அவசியமானதுங்க, இது அவசியமான ஒன்று. நீங்க சொன்ன மாதிரி சாப்பாடு இருக்கணும், ட்ரெஸ் இருக்கணும், இருக்கிறதுக்கு இடம் இருக்கணும். வெளியில வந்து நம்ம 8 மணி நேரம் 10 மணி நேரம் வெளியில இருக்கிறோமே, நம்மளுக்கு இந்த கழிப்பிடம் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு அவசிய தேவைன்றது வந்து கவர்மெண்ட் நினைக்கணும்ன்ற நான். இட் இஸ் வெல்ஃபேர் ஆஃப் தி ஸ்டேட், கவர்மெண்ட் ஹேஸ் டு ப்ரொவைட் இது. பாத்ரூமை கூடவே எடுத்துட்டு போக முடியாது. முடியாது. அதனால எங்கெங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் வந்து இருக்கணும். அதுவும் இல்லாம ஒரு கழிப்பறை அப்படின்னு சொன்னா அது ஒரு வேரோ போட்டோ இந்த இடத்துல இருக்கு அப்படின்றத காட்டுற மாதிரி பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துங்கள்லாம். அதே மாதிரி ஒரு பொதுவான எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ், கம்பெனிஸ் இருக்குதுன்னா அவங்களுக்கு யாருக்கும் ஒன்றும் கவலை இல்லை. ஆனால் பொதுமக்கள், நடைபாதையில் நடக்கிறவங்க, பஸ்ஸை விட்டு இறங்குறவங்க, ட்ரெயினை விட்டு இறங்குறவங்க, ஏரோப்ளேன் விட்டு இறங்குறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பஸ்ஸை விட்டு இறங்குறோம், பைக்கை விட்டு இறங்குறோம், இவங்களுக்குலாம் வந்து அவசியம் தேவை. திடீர்னு வயிற்று வலி, என்ன பண்ணுறது, பாத்ரூம் போய் ஆகணுன்ற கட்டாயம் இருக்குது. அதனால நிறைய தொற்றுகள் ஏற்படுகிறது. இது ஓப்பன் இடத்துல வந்து ஓப்பனாக வந்து ஒன்று சிறுநீர் கழிப்பதோ அல்லது வேறு உடல் கழிப்பதால் என்ன ஆகுதுன்னா தொற்று ஏற்படுகிறது, நோய் ஏற்படுகிறது. அதுவும் ஸ்பெஷலி இந்த இன்ஃபெக்ஷன் வந்து குழந்தைகளுக்கு ஏற்படுகிறது, பெண்களுக்கு ஏற்படுகிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவசியம் காக்க வேண்டிய ஒன்று. அதனால தான் என்னன்றாங்க. இப்போ இதுல என்னன்னா, இந்த கேஸ்ல ஏன் இந்த மாதிரி இல்லை, ஒரு பாத்ரூம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து சிதலம் அடைந்து விட்டது, இந்த பாத்ரூம் வந்து இந்த கேஸ்ல சிதலம் அடைந்து விட்டது. அதனால நாங்கள் வந்து புதுசாக நாங்கள் ஒரு கவர்மெண்ட் இடத்துல, ஒரு பொதுவான இடத்துல நாங்கள் இன்னொரு இது கட்டலான் இருக்கோம்,
எப்போ கட்டுவ அப்படின்றதான் கேள்வி இல்லையா? இப்போ பாத்ரூம்ன்றது இன்னைக்கு வர்றதா இருக்கலாம், இப்போ வர்றதா இருக்கலாம். நான் வந்து சிதிலம் அடைந்திருக்கு, நாங்க வந்து இன்னொரு இடத்துல கட்டலான்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஜட்ஜிங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஏப்பா நீ எப்போ கட்டுறது? இந்த சிதிலம் அடைஞ்சிருக்கு, அது வந்து சரி சிதிலம் அடைஞ்சிருக்கு. இப்போ அது வந்து ஒரு கோயிலுக்கு சொந்தமானது. ஒரு அந்த இடம் இந்த இடம் வந்து கோயிலுக்கு சொந்தமானது. அந்த கோயிலுக்கு சொந்தமானதுன்னா அந்த கோயில்காரங்களே எடுத்துக்கோன்றாங்களாம். ஏன்னா அந்த கோயில் அந்த இடத்துல கட்டினா மக்களுக்கும் அது பயன்படும். கோயிலுக்கு வர பக்தர்கள் யூஸ் பக்தர்கள் யூஸ் பண்ணுவாங்க. அதனால நீங்க அங்க கட்டிக்கலான்ற நல்ல எண்ணத்துல அதை சொல்லியிருக்காங்க. இவங்க நின்றாங்க, ஒருவேளை இவங்க வந்து அங்க ஒரு இடம் இருக்கு, அது புறம்போக்கு லேண்டு, நாங்க பார்த்து வச்சிருக்கிறோம், நாங்க கட்டிடுவோம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அதுக்கு ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்க, மரியாதை இன்னும் 3 வாரத்துல 3 மாசத்துல ஐடென்டிஃபை பண்ணுங்க எந்த இடம் கட்டுறீங்க எந்த இடம் கட்டலன்றது. ஒண்ணு அவங்களே கொடுத்தாங்கன்னா அதே இடத்துல கட்டி இடிச்சிருங்க. இப்பெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி தானே சார். இப்போ ஒரு பாத்ரூமை இடிக்கிறதுன்றது வந்து மேக்ஸிமம் ஆஃப் 5 minutes. ரிமூவல் ஆஃப் கார்பேஜ் வந்து அனதர் ஒரு 10 minutesன்னு வைங்களேன். 1/4 மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் டபுளா வச்சாலும் கூட 1/2 மணி நேரத்துல அந்த இடத்த சதுரம் பண்ணிடலாம், சமம் பண்ணிடலாம். உடனே அங்க ஒரு பாத்ரூம் வைக்கிறது வந்து நீட் நாட் டு பி பர்மனண்டா இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் டெம்பரரியா வந்து பொதுமக்கள் வந்து பயன்படுத்தணுன்றது ஒண்ணு இருக்கு. பர்மனண்டா கட்டுறது பக்கத்துல கட்டு. அது வரைக்கும் வந்து டெம்பரரியா வந்து ஒரு இன்ஸ்டன்ட் டாய்லெட்டை கட்டலாம் இல்லையா? ஒருவேளை இதை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அந்த கோயிலுக்காரங்க சொல்லிட்டாங்கன்னா, நீ வந்து உன் இடத்துல நீ கட்டுறன்றிய, அங்க ஒரு இடம் பார்த்து வச்சுக்கிறோன்னு அந்த பார்த்து வச்ச இடத்துலயாவது நீங்க கட்டுங்க. பட் இட் ஷுட் பி டன் இமிடியட்லி வித்தின் 3 weeks. முதல்ல பொதுமக்கள் பயன்படுத்துற இடம் இல்லைன்னா நீங்க சொல்ற இடம், அதையும் சீக்கிரமா பண்ணுங்க. ஆமா, 2 இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல கட்டியே ஆகணும், நீ கட்டு அப்படின்னு சொல்லி ஒரு அழகான உத்தரவை போட்டிருக்காங்க. அது வந்து ஃபாலோ பண்ணும். அப்போ இந்த வழக்குல நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா, கழிப்பறை அப்படிங்கிறது அடிப்படை தேவை. அந்த அடிப்படை தேவை மறுக்கப்பட்டாலும் அதுக்கு ஒரு நீதி வேணும்னாலும் நீதிமன்றத்தையே நாடலாம். நான் சொன்னேன் இதுக்கு முன்னாடி கேள்வியில் கூட, யாரு கிட்ட போனா நீதி கிடைக்கும், நம்ம கிட்ட வாங்க அப்படின்ற மாதிரி தான். இதுலயும் பாருங்க 2 ஜட்ஜி உட்கார்ந்து இதை பத்தி தீர்மானம் பண்ணியிருக்காங்க. நாம கழிப்பறை கேஸ் தானே சாதாரணமா விட முடியாது சார். இது அத்தியாவசியமான ஒன்று இல்லையா? அதனால்தான் கழிப்பிடம் வேணும். அதுவும் இப்போ சிகை அலங்காரம் செய்தல், அந்த அலங்காரம் ரெஸ்ட் ரூம் அப்படின்லாம் சொல்றாங்க. ஓய்வறையே இருக்க முடியாதுல்ல, அது ஓய்வறையே எப்படி இருக்க முடியும்? ஏதோ ஒரு 5 நிமிஷம் ஓய்வு எடுத்துட்டு வர ஒரு இடமா கன்சிடர் பண்றதுனால ஓய்வறைன்னு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல வேற மாதிரிலாம் சொல்றாங்கன்னு வைங்களேன். அமெரிக்கால ஒரு மாதிரி, இங்கிலாந்துல ஒரு மாதிரி, இந்தியாவில் ஒரு மாதிரி. நம்மளது வந்து கழிப்பறை அவசியமான ஒன்று, அத்தியாவசியமான ஒன்று என்று நீதிமன்றமும் அதை உறுதி செய்கிறது. ஓகேங்க சார்.